ஜெய் ஜினேந்திரா. ஸ்ரீ பார்சநாதரின் மோட்ச திதியான இன்று, மோட்ச சப்தமி நாளான இன்று, நான் உங்களிடையே 24 தீர்த்தங்கரர்கள் புராணத்தை வாசிக்க துவங்கியதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த 24 தீர்த்தங்கரர்கள் புராணத்தை எளிய வடிவிலே, இனிய தமிழில், எளிய நடையில் டாக்டர் வி. அசோக் குமாரன் தமிழ் பேராசிரியர் அவர்கள் மிக அழகாக வடித்துள்ள அந்த நூலிலிருந்து இதனை வழங்குவதிலே நான் மிகவும் பெருமை அடைகின்றேன். ஏனெனில் ஸ்ரீபுராணம் நமக்கு கிடைத்துள்ள அந்த நூல்களானது, அந்த ஆகமங்களானது மிக பழமையான தமிழ் வடிவில் இருக்கும். அவற்றை புரிந்து கொள்வது சற்றே கடினமாக இருக்கும். அதனை எளிய வடிவில், தமிழ் வடிவிலே உரையாடல் போல மிக அழகாக வடிவமைத்து தந்திருக்கின்றார் காலம் சென்ற புலவர் அசோக்குமாரன் அவர்கள். அதனை நாம் படித்து இந்த 24 தீர்த்தங்கரனுடைய புராணத்தை, வாழ்க்கை வரலாற்றை, அதனுள்ளே பொதிந்திருக்கக்கூடிய சக்கரவர்த்திகள் அவர்களுடைய வரலாற்றையும் படித்து அறிந்து கொள்வோம். விபுலாச்சலம் ராஜகிருகம் மகத நாட்டுக்கே திலகமாக விளங்கிய அழகிய நகரம். பல்வகை பண்டங்களை கூவி கூவி விற்போரும் அவற்றை வாங்க வருவோருமாக எப்போதும் அங்கே ஜன சமுத்திரம் அலைமோதி கொண்டிருக்கும். ஆனால் சமீப காலமாக அந்நகரத்தின் தோற்றம் அடியோடு மாறிப்போயிருந்தது. பொருள் தேடி வரும் வணிகர்களை விட அருள் தேடி வரும் அறவோர்களும் சான்றோர்களும் அங்கே குவிந்த வண்ணம் இருந்தனர். இல்லங்கள் தோறும் செல்கதி மந்திரமாகிய பஞ்சமந்திரம் ஒலித்து கொண்டே இருந்தது. ஜைன தர்மத்தை போற்றும் முனிவர்களும் பெண் துறவியரான ஆரியாங்கனைகளும் நகர வீதிகளில் வலம் வந்ததால் அந்நகரம் மேலும் அழகு பெற்று திகழ்ந்தது. ராஜகிருகம் நகரை சுற்றிலும் சிறியதும் பெரியதுமான பல மலைத்தொடர்கள். அவற்றின் நடுநாயகமாக விளங்கியது விபுலமலை. அந்நகரவாசிகளின் கவனம் முழுவதும் அம்மலை மீதே படிந்திருந்தது. காரணம், அங்குதான் பகவான் மகாவீரரின் சமோசரணம் அமைந்திருந்தது. அந்த அறவுரை மண்டபத்திலிருந்து பகவான் மகாவீரர் பொழிந்த அறமழைதான் அந்நகரத்தின் தோற்றத்தையே தலைகீழாக புரட்டி போட்டது. விபுலமலை சாரலில் தேவர்களால் அமைக்கப்பட்ட அந்த அறவுரை மண்டபத்தையும் பகவான் மகாவீரரையும் நமது இளம் நேயர்கள் சந்திக்க விரும்பினால் நம்மோடு காலக்கப்பலில் ஏறி அமர்ந்து ஒரு கற்பனை பயணம் செய்யும்படி கேட்டுக்கொள்கின்றோம். இன்றிலிருந்து சரியாக 2542 ஆண்டுகள் பின்னோக்கி பயணம் செய்தால் பகவான் மகாவீரரின் சமோசரணத்தை அடைந்து விடலாம். வாருங்கள், நாம் அனைவரும் அந்த காலக்கப்பலில் ஏறி அமர்ந்து கற்பனை பயணமாக 2542 ஆண்டுகள் பின்னோக்கி சென்று பகவான் மகாவீரரின் சமோசரணத்தை நேரிலேயே கண்டு தரிசித்து வருவோம். நாளையிலிருந்து பகவான் மகாவீரரின் சமோசரணத்தில் சென்று அங்கு நிகழ்ந்ததை நேரிலேயே பார்த்து மகிழ்வோம். நாம் காலக்கப்பலில் ஏறி சற்றே பின்னோக்கி பயணம் செய்து பகவான் மகாவீரரினுடைய சமோசரணத்தில் அமர்ந்து கொண்டிருக்கின்றோம். அங்கு ஸ்ரேனிக மகாராஜன் பெரிய யானையின் மீது சிங்கம் போன்று கம்பீரமாக அமர்ந்து வந்து பகவானை மும்முறை வலம் வந்து வணங்கி அறவுரை மண்டபத்தின் ஒரு பகுதியில் அமர்ந்திருந்த கௌதம கணதரரை வணங்கினான் என்று பார்த்தோம். வாளறிவு கைவரப்பெற்ற பகவான் மகாவீரரை தேவர்கள் வந்து வாழ்த்தி வணங்கினர். அவர்
உலக மக்களுக்கு அறவுரை வழங்குவதற்கு வசதியாக சமோசரணம் என்ற அறவுரை மண்டபத்தையும் தேவர்கள் அமைத்தனர். தேவர்கள் பகவான் மகாவீரருக்கு சமோசரணம் அமைத்த பிறகும் அவரிடமிருந்து திவ்ய துணி எழவில்லை. காரணம், சகல சாஸ்திரங்களையும் கற்றுத்தேர்ந்த ஒருவர் பகவான் எதிரே நின்று கேட்கும்போதுதான் திவ்ய துணி எழும்பும். இவருக்குத்தான் கணதரர் என்று பெயர். இந்த கணதரர் பகவான் மகாவீரருக்கு அமைந்ததைப் போலவே ஒவ்வொரு தீர்த்தங்கர பரமேஷ்டிகளுக்கும் தேவர்கள் அறவுரை மண்டபங்கள் அமைப்பது மரபு. அந்த அறவுரை மண்டபங்களில் இருந்துதான் தீர்த்தங்கரர்கள் அறவுரை ஆற்றினர். அப்போது அவர்களிடமிருந்து ஒரு வகை ஒலி எழும்பும். அதற்கு திவ்ய துணி என்று பெயர். இந்த திவ்ய துணிக்கு அதிசயமான ஓர் ஆற்றல் உண்டு. பல்வேறு மொழிகளை பேசுகின்றவர்கள் அறவுரை மண்டபத்தில் கூடியிருந்தாலும் பகவானிடமிருந்து வெளிப்படும் திவ்ய துணி அவரவர் மொழிகளிலேயே அவர்களுக்கு புரியும்படி விளக்கம் தருவதாக இருக்கும். பகவானுக்கு திவ்ய துணி எழும்ப வேண்டுமானால் மெத்த படித்த அறிஞர் ஒருவர் தேவை. அவர் யார் என்பதை தேவேந்திரன் தனது ஞான திருஷ்டினால் ஆராய்ந்து இறுதியில் இந்திரபூதி என்ற பிராமணரே இதற்கு தகுதியானவர் என்ற முடிவுக்கு வந்தான். ஆனால் இந்திரபூதியோ தம்மை விட கற்றவர் எவரும் இல்லர் என்ற செருக்குடன் இருந்தார். ஆனால் தம்மிடம் யார் வந்து எந்த ஐயத்தை எழுப்பினாலும் அதற்கு விடை கூறிய பிறகுதான் உணவு உண்பது என்பதை ஒரு நியதியாக கொண்டிருந்தார். இதை தெரிந்து கொண்ட தேவேந்திரன் ஒரு உபாயம் செய்தான். பகவான் மகாவீரர் கூறியதாக ஒரு ஸ்லோகத்தை தானே தயார் செய்து கொண்டு அதை இந்திரபூதியிடம் காட்டி அதற்கான பொருளை விளக்கும்படி வேண்டினான். அதற்கு விளக்கம் அளிக்க முடியாமல் திகைத்த இந்திரபூதி, சரி வாருங்கள், இதற்கான விளக்கத்தை பகவான் மகாவீரரிடமே கேட்டு தெரிந்து கொள்வோம் என்று கூறி அறவுரை மண்டபம் நோக்கி வந்தார். அவ்வளவுதான். அறவுரை மண்டபத்தின் முகப்பில் அமைக்கப்பட்டிருந்த ஓங்கி உயர்ந்த மானஸ்தம்பத்தை கண்டதும் இந்திரபூதியினுடைய செருக்கெல்லாம் பொடி பொடியானது. இது மட்டுமன்று, பகவான் மகாவீரர் மீது பக்தி கொண்டு ஜெயதி பகவான் ஹேமம் என்று பாடவும் தொடங்கிவிட்டார். அந்த இந்திரபூதிதான் தற்போது கௌதம கணதரர் என்ற பெயர் பூண்டு அருள் பொழியும் முகத்தோடு அமைதியே வடிவாக அமர்ந்திருந்தார். இவரைத்தான் நம்முடைய சிரேனிக மாமன்னன் பக்தி பரவசத்தோடு வணங்கி தன்னுடைய எதிர்கால பிறப்புகள் பற்றி வினவினான். சுவாமி, என்னுடைய முற்பிறை வரலாற்றை தாங்கள் ஏற்கனவே எனக்கு அருள் செய்தீர்கள். இனி நான் எடுக்க இருக்கும் பிறவிகள் பற்றியும் கூறி அருள வேண்டும் என்றான். சிரேனிகனின் வேண்டுகோளை கேட்டதும் கௌதம சுவாமி அவர்களுடைய முகத்தில் சிறிது சலனம் குடிகொண்டது. காரணம், சிரேனிகனின் அடுத்த பிறவியே முதல் நரகத்தில்தான். மெல்ல கனைத்து கொண்ட சுவாமிகள், சிரேனிகவர்தனா, பூர்வ ஜென்ம வினைச்சேர்க்கையால் உனது அடுத்த பிறவி முதல் நரகத்தில் நிகழும். இதை கேட்டு கலங்காதே. அடுத்த சில பிறவிகளுக்கு பிறகு உத்சர்ப்பிணி காலத்தில் மகாபத்மன் என்ற முதல் தீர்த்தங்கரனாக பிறக்கப் போகும் வாய்ப்பு உனக்கு உள்ளது என்றார். அதை கேட்ட சிரேனிக மாமன்னன், சுவாமி, எதிர்காலத்தில் மகாபத்மன் என்ற தீர்த்தங்கரராக நான் வருவேன் என்பதில் எனக்கு மகிழ்ச்சியே. எனினும் அதற்கு முன்பு நான் பிறக்க இருக்கும் நரகப் பிறவியை நினைத்து நெஞ்சம் சஞ்சலப்படுகின்றது. அதை போக்கும் வகையில் தாங்கள் ஜைன தர்மத்தை கட்டி காத்த 63 புண்ணிய புருஷர்களின் வரலாற்றை உரைத்தருள வேண்டும் என்றார். கௌதம கணதரரும் 63 புண்ணிய புருஷர்களின் வரலாற்றை உரைத்தருள தயாரானார். ஒரு சிறு விளக்கம். திரைகால்யம் திரவிய ஷட்கம் நவபத சகிதம் என்று தொடங்கக்கூடிய அந்த ஸ்லோகம் கௌதம கணதரரை பற்றி இப்படி ஒரு செவிவழி செய்தியாக வழங்குகின்றது. இதனுடைய விரிவை கிரியாகலாபத்தில் காணலாம். மனித மனதில் எழும் யான் என்னும் அகப்பற்றையும் எனது என்னும் புறப்பற்றையும் அழித்து விடுவதால் மானஸ்தம்பம் என்பது காரண பெயராற்று.
பகவான் மகாவீரரை பார்ப்பதற்கு முன்பே இந்திரபூதியினுடைய செருக்கு அழிந்தது என்றால் அவரது திருமுக மண்டலத்தை பார்த்த பிறகு இந்திரபூதியின் மனநிலை எப்படி இருந்திருக்கும்? அந்த பரவச நிலையில் தன்னை மறந்த லயம் தன்னில் அவர் பாடிய பாடல்களை அறிய விரும்பினால் கிரியா கலாபம் என்ற நூலில் இடம்பெறும் சைத்திய பக்தியை படித்து பாருங்கள். அந்த சைத்திய பக்தி முழுவதும் கௌதம சுவாமியால் இயற்றப்பட்டதே. அதில் வரக்கூடிய முதல் ஸ்லோகத்தினுடைய முதல் வரிதான் ஜெயதி பகவான் என்று தொடங்கக்கூடியது. அந்த சைத்திய பக்தியை படித்து அதனுடைய பொருள் அறிந்து மகிழுங்கள் என்று வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு இந்த விளக்கத்தை நிறைவு செய்கின்றேன். ஸ்ரேனிக மகாராஜன் கௌதம கணதரரை பார்த்து 63 புண்ணிய புருஷர்களின் வரலாற்றை உரைத்தருள வேண்டும் என்று வினவுகின்றான். அதற்கு கௌதம கணதரர், ஸ்ரேனிக மன்னா, நீ அவரைப் போலவே வினவுகின்றாய். எவரைப் போல சுவாமி? பரத சக்கரவர்த்தியைப் போல. ஆதிபகவனின் மூத்த புதல்வர் பரத சக்கரவர்த்தியா? ஆம், அவரே தான். அவர் என்ன வினவினார்? அவருக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம்? அவருக்கும் உனக்கும் தர்ம சம்பந்தம் இருக்கின்றது மன்னா. அவரும் உன்னைப் போலவே 63 புண்ணிய புருஷர்களின் வரலாற்றை கூறி அருளும்படி தன் தந்தை ஆதிபகவனுடன் வேண்டினார். அன்று ஆதிபகவன் பரத சக்கரவர்த்திக்கு உரைத்த அதே வரலாற்றைத்தான் நான் இன்று உனக்கு கூறப்போகின்றேன். ஆனால் ஒரு வேறுபாடு இருக்கிறது சுவாமி. என்ன வேறுபாடு? ஆதிபகவன் எதிர்காலத்தில் நடக்க இருப்பதை தன் ஞான திருஷ்டியால் உணர்ந்து கூறினார். தாங்கள் கடந்த காலத்தில் நடந்தவற்றை தொகுத்து கூற இருக்கின்றீர்கள். உண்மைதான் மன்னா. 63 புண்ணிய புருஷர்களை கூறுகிறேன் கேள். தீர்த்தங்கர பரமேற்றிகள் 24, சக்கரவர்த்திகள் 12, பலதேவர் 9, வாசுதேவர் 9, பிரதிவாசுதேவர் 9 ஆக 63 என்று சுவாமிகள் கூறிக்கொண்டிருக்கும் போதே ஸ்ரேனிகனின் பார்வை வேறு திசையில் சென்றது. அங்கே அவன் கண்ட காட்சி அவனை அதிர வைத்தது. ஸ்ரேனிகன் பார்த்த காட்சியை கௌதம சுவாமிகளும் பார்த்தார். ஆனால் அவர் அவனைப் போல அதிர்ச்சி அடையவில்லை. மாறாக அவர் முகத்தில் பொருள் பொதிந்த ஒரு புன்னகை படர்ந்தது. ஸ்ரேனிகனின் அதிர்ச்சிக்கும் கௌதம சுவாமிகளின் புன்னகைக்கும் காரணமான அந்த காட்சியை நாமும் பார்க்கலாம். விபுலமலை பள்ளத்தாக்கில் புல் மேய்ந்து கொண்டிருந்தது மான் ஒன்று. அதன் பின்னால் இருந்து மெல்ல மெல்ல நடந்து வந்தது ஒரு சிங்கம். மானுக்கும் சிங்கத்திற்குமான இடைவெளி குறைய குறைய ஸ்ரேனிகனின் நெஞ்சம் படபடக்கத் தொடங்கியது. சிங்கம் மானை நோக்கி நடந்து வருவதைக் கண்ட ஸ்ரேனிகனின் நெஞ்சம் படபடத்தது. அதே நேரத்தில் கௌதம சுவாமிகளின் மீதும் அவன் பார்வை ஓடியது. அவர் அவனைப் போல அதிர்ச்சி அடையாமல் புன்னகை தவழும் முகத்துடன் அக்காட்சியை பார்த்து கொண்டிருந்தார். முதலில் இதை கண்டு திகைத்து போன ஸ்ரேனிகனுக்கு திடீரென்று பொறி தட்டினார் போன்ற உணர்வு ஏற்பட்டது. இப்போது அவன் முகத்திலும் புன்னகை தொற்றிக்கொண்டது. சரிதான் என்று அவன் உதடுகள் மெல்ல முணுமுணுத்தன. எது சரி என்றார் சுவாமிகள். தாங்கள் நினைத்தது சரி என்றான் ஸ்ரேனிகன். நான் என்ன நினைத்தேன்? அந்த சிங்கம் மானை கொல்லாது என்று நினைத்தீர்கள். இப்போது நீ என்ன நினைக்கிறாய்? பகவான் சமோசரணம் எழுந்து அருளியிருக்கும் இடத்தில் விலங்குகள் பகையொழித்து நட்பு பாராட்டும் என்பதை நினைத்து பார்க்கிறேன். ஸ்ரேனிக மன்னா, சமோசரணத்தில் பகவான் எழுந்தருளி இருக்கும்போது மனிதர்கள் தமக்குள் இருக்கும் பகை முதலான தீய எண்ணங்கள் விட்டொழிப்பார். விலங்குகள் ஒன்றையொன்று தாக்கிக் கொள்வதை விடுத்து நட்பு பாராட்டும். நச்சுத்தன்மை கொண்ட மரம் செடி கொடிகளும் கூட அமுதமயமாக மாறும். கௌதம சுவாமிகள் உணர்ச்சி ததும்ப பேசினார். உண்மைதான் சுவாமி, இந்த அதிசயங்களை நானும் கேள்விப்பட்டிருக்கின்றேன். எனினும் உலக வாழ்க்கையில் சிக்கித் தவிக்கும் எனக்கு பகவானின் பேராற்றலை முழுமையாக தெரிந்து கொள்ள முடியவில்லை. ஸ்ரேனிகனின் குரலில் வருத்தம் இழையோடியது. ஸ்ரேனிக மன்னா, அங்கே பார் என்று கௌதம சுவாமிகள் சுட்டிக்காட்டிய திசையில் நோக்கிய ஸ்ரேனிகனின் கண்கள் வியப்பில் விரிந்தன. எந்த சிங்கம் மானை கொன்றுவிடுமோ என்று
சற்று நேரத்திற்கு முன்பு அஞ்சி நடுங்கினானோ அதே சிங்கம் மானுடன் ஒன்று சேர்ந்து அருகில் இருந்த நீரோடையில் நீர் பருகி கொண்டிருந்தது. அதை பார்த்து பார்த்து பரவசப்பட்ட சிரேனிக மன்னனின் கண்களில் ஆனந்த கண்ணீர் திரண்டது. சுவாமி, இந்த காட்சி இப்படியே நிலைத்து நிற்குமா? இந்த பரதகண்டம் போரும் பூசலுமற்ற புண்ணிய பூமியாக தொடர்ந்து இருக்குமா? ஸ்ரீனிகவர்தனா, மகாவீர சுவாமியின் சமோசரணம் இங்கே தங்கியிருப்பதால் இந்த அதிசயங்கள் நடக்கின்றன. அதாவது, எங்கே தர்மம் தங்கியிருக்கின்றதோ அங்கே துன்பம் இல்லை, சோகம் இல்லை. ஏன் சுவாமி, தர்மத்தின் ஆட்சி நிலைத்து நிற்காதா என்ன? எப்படி நிலைத்து நிற்கும்? நாம் வசிப்பது 4ஆம் காலமாகிய தீநற்காலத்தின் இறுதி பகுதி. வர்த்தமான சுவாமியின் தீர்த்த சந்தான காலத்துடன் இதுவும் நிறைவு பெறும். இதனை அடுத்து வருவது தீக்காலமும் தீக்காலமும் ஆகும். அக்காலங்களில் தர்மத்தின் வலி குன்றும், அதர்மம் தலைவிரித்தாடும். அந்த சூழலில் நீ விரும்புகின்ற போரும் பூசலுமற்ற உலகத்தை காண இயலாது. இவ்வளவு ஏன், சற்று நேரத்திற்கு முன்பு நீ என்னிடம் 63 புண்ணிய புருஷரின் வரலாற்றை கூறும்படி கேட்டாயல்லவா? அந்த பிரதமான யோகத்தை ஐயன் திரிவர் தெரிந்து கூறுவோரும் குறைந்து விடுவர், கேட்டு தெளிவோரும் குறைந்து விடுவர். இவையெல்லாம் காலத்தின் கோலம். ஆழ்ந்த பெருமூச்சென்று கௌதம சுவாமியிடமிருந்து வெளிப்பட்டது. கௌதம சுவாமி அவர்கள் பிரதமான யோகத்தை ஐயம் திரிவர தெரிந்து கூறுவோரும் கேட்டு தெளிவோரும் குறைந்து விடுவர், இது காலத்தின் கோலம் என்று கூறி அதை பற்றி நினைத்து பெருமூச்சு எறிந்ததை பார்த்தோம். மேற்கொண்டு தொடர்ச்சியை பார்க்கலாம். சுவாமி, எதிர்காலத்தில் ஜினதர்மத்தின் வளர்ச்சி எப்படி இருக்கும்? சிரேனிகனின் இந்த வினாவிற்கு கௌதமர் உடனடியாக பதில் கூறவில்லை. நிமிர்ந்து உட்கார்ந்து கண்களை மெல்ல மூடிக்கொண்டார். எதற்கும் உணர்ச்சி வசப்படாத அவரது மலர்ந்த முகத்திலும் கவலைகளின் ரேகை ஓடியது. ஸ்ரீனிகவர்தனா, ஜைன தர்மத்தின் மூல பண்டாரமாக விளங்கும் 4 வகை அணுயோகங்களையும் எனக்கு பிறகு ஸ்ருதகேவலியான சுதர்மரும் அவருக்கு பின் ஜம்புநாமரும் உபதேசம் செய்வர். பகவான் மகாவீரர் முக்தி அடைந்த பின் நாங்கள் மூவரும் 62 ஆண்டுகள் ஜினதர்மத்தை பரப்பி ஒருவர் பின் ஒருவராக முக்தி அடைவோம். எமக்கு பிறகு விஷ்ணு, நந்திமித்திரர், அபராஜிதர், கோவர்த்தனர், பத்ரபாகு ஆகியோர் ஜினதர்மத்தை போதிப்பர். இதுவரை செவி வழியாக நடந்து வந்த தர்ம பிரச்சாரம் ஜினசேனர் காலத்தில் எழுத்துருவம் பெறும். அவர் ஆதிநாதர் வரலாற்றை மட்டும் விரிவாக எழுதி முடிப்பார். அவருக்கு பின் அவரது சீடர் குணபத்ரர் ஏனைய 23 தீர்த்தங்கர பரமேட்டிகளின் வரலாற்றை எழுதி முடிப்பார். காலச்சூழலால் ஜினதர்மத்தை பயில்வதும் பயிற்றுவதும் பின்பற்றி ஒழுகுவதும் குறைந்து கொண்டே வரும் என்று சோகம் ததும்பிய குரலில் கூறி முடித்தார். அங்கே நீண்ட மௌனம் நிலவியது. முதலில் அந்த மௌனத்திலிருந்து தன்னை மீட்டு கொண்ட சிரேனிகன் சுவாமிகளுக்கு ஒரு விண்ணப்பம் என்றான். என்ன? நான் முதலில் தங்களிடம் பிரதமான யோகத்தை மட்டும் விளக்கும்படி கேட்டேன். ஆமாம், அதில் ஒரு திருத்தம். என்ன? ஏனைய 3 அனுயோகங்களையும் எனக்கு விளக்கி அருள வேண்டும். ஏனென்றால் இவற்றையெல்லாம் பகவான் மகாவீரரிடம் திவ்யத்வனி மூலம் நேரடியாக கேட்டவர் தாங்கள். இதனால்தான் உலகம் தங்களை கௌதம சுவாமிகள் என்று அழைத்து மகிழ்கிறது. தங்கள் திருவாக்கினால் அனுயோகங்களை பற்றி அறிவது நான் செய்த பூர்வ ஜென்ம புண்ணியம். உணர்ச்சி ததும்ப பேசினான் சிரேனிகன். ஜினதர்மத்தில் அளவற்ற பற்று கொண்டு சிரேனிகன் பேசியதை உள்வாங்கிக் கொண்ட கௌதம சுவாமிகள், சிரேனிகமன்னா, உன்னை பற்றி நான் கொண்டிருந்த கருத்து மிகச் சரியானது என நிரூபித்து விட்டாய். தாங்கள் என்ன கருதினீர்கள்? நான் எதை நிரூபித்தேன் என்று கேட்கின்றான். நான் உன்னை ஒரு பசு என்று கருதினேன். அதை நீ நிரூபித்து விட்டாய். சரிதான். முன்பு எனக்கு நரகப் பிறவி இருக்கிறது என்பதை அறிந்தேன். இப்போது தாங்கள் என்னை பசு என்று கருதுவதால்
இனி எனக்கு விலங்குகதியும் சேரப்போகிறது என்று கருதுகிறேன். சுவாமி, இது என்ன விபரீதம்? தங்களை விட தெளிவாக பேசுகின்றவர் இப்பூமண்டலத்தில் யார் இருக்கின்றார்கள்? பகவான் மகாவீரருடைய சமோசரணத்தில் தாங்கள் பாடியருளிய சைத்திய பக்தியை பற்றி தான் உலகெங்கும் ஒரே பேச்சாக இருக்கிறது. எனவே தங்கள் பேச்சு தெளிவாகத்தான் இருக்கிறது. அதை புரிந்து கொள்ளும் ஆற்றல் எனக்கில்லை என்று தான் கூற வந்தேன். சரி, உனக்கு புரியும்படியாகவே கூறிவிடுகின்றேன். ஜன தர்மத்தை போதிக்கின்றவர் கேட்கின்றவர் எப்படி இருக்க வேண்டும் என்று தீர்த்தங்கர பரமேட்டிகள் வலியுறுத்தி கூறியுள்ளனர். அவருள் ஜனதர்மத்தை கேட்போர் தலையாயவர், இடையாயவர், கடையாயவர் என்று 3 வகையினர். தர்மத்தை கேட்பதில் இருக்கும் ஆர்வத்தை பொறுத்து இந்த 3 பிரிவுகள். அப்படித்தானே சுவாமி? சரியாக சொன்னாய். தர்மத்தை கேட்பதில் முதல் தரமானவர் பசுவை போன்றவர், இடைத்தரமானவர் கிளியை போன்றவர், கடைத்தரமானவர் ஜல்லிக்குடம் போன்றவர். இவற்றுள் நீ முதல் தரமான பசுவை போன்றவன் என்று கூற வந்தேன். புரிகிறது சாமி. பசு புல்லை கண்ட இடத்தில் பரபரப்புடன் மேய்ந்துவிடும். பிறகு தனியே ஓரிடத்தில் அமர்ந்து அசை போட்டு அதை செரிக்க வைத்து அதன் சக்தியை பெறும். இதைப்போல தர்மத்தை கேட்பவர் செவிவாயாக நெஞ்சு கலனாக கொண்டு கேட்க வேண்டும். பிறகு கேட்ட வழியில் நின்று வாழ்ந்து உயர வேண்டும். இந்த தகுதி எனக்கு இருக்கிறதா சுவாமி? இருக்கிறது மன்னா. அதனால்தான் 4 வகை அனுயோகங்களை பற்றி அடிக்கடி வினவுகிறாய். இதன் பயனாய் எதிர்கால தீர்த்தங்கரான மகாபத்மனாகவும் பிறக்கப் போகின்றாய். கௌதம சுவாமியின் கண்களில் உத்சர்ப்பிணியாகிய எதிர்கால கனவுகள் விரிந்தன. சுவாமி, கிளி மற்றும் சல்லிக்குடம் உதாரணங்களையும் விளக்கி அருள வேண்டும் என்ற ஸ்ரேணிகனின் வினாவால் கனவுலகிலிருந்து மீண்ட கௌதம சுவாமிகள், ஸ்ரேணிகவர்தனா, கிளி நாம் எதை பேச கற்றுக் கொடுக்கின்றோமோ அதை மட்டுமே பேசும். மற்றபடி அதற்கு சுயமாக பேசத் தெரியாது. இதை போலவே இடைத்தரமானவர்கள் அவர்களுக்கு எது போதிக்கப்படுகிறதோ அதை அப்படியே புரிந்து கொண்டு பின்பற்றுவார்கள். இவர்களை பொறுத்தவரையில் போதிக்கின்ற குரு சரியாக அமைந்துவிட்டால் போதும். மற்றபடி இவர்கள் சுயமாக எதையும் முயன்று செய்வது இல்லை. இதனால் இவர்கள் இடைத்தரமானவர்கள். தர்மம் கேட்பதில் கடைத்தரமானவர்கள் சல்லிக்குடம் போன்றவர்கள். உடல் முழுவதும் ஓட்டைகளை கொண்ட சல்லிக்குடம் சுத்தமான நீரையெல்லாம் வெளியேற விட்டுவிடும். அழுக்குகளையும் தூசு தும்புகளையும் மட்டுமே தன்னிடம் சேர்த்து வைத்து கொள்ளும். கடைத்தரமானவர்கள் வேண்டாத செய்திகளை எல்லாம் எடுத்துக்கொண்டு வேண்டிய நல்ல செய்திகளை விட்டு விடுவார்கள். சுவாமி, நல்ல எடுத்துக்காட்டுகள். நமது முன்னோர்கள் உரைத்த தர்மத்தைப் போலவே அதை விளக்க அவர்கள் கூறிய எடுத்துக்காட்டுகளும் கூட அழகாகவும் பொருத்தமாகவும் உள்ளன என்ற ஸ்ரேணிகனின் குரலில் பெருமிதம் பொங்கியது. ஸ்ரேணிகவர்தனா, ஜின தர்மத்தை போதிப்பதற்காக கூறப்பட்ட இந்த எடுத்துக்காட்டுகளை ஜைன முனிவர்களும் ஆச்சாரியர்களும் தான் எதிர்காலத்தில் எழுதியிருக்கின்ற இலக்கிய இலக்கணங்களிலும் எடுத்து ஆளுவார்கள். பரதகண்டம் என்ற இலக்கிய பெருங்கடலில் பிற சமய அறிஞர்களும் தங்கள் படைப்பாகிய கப்பல்களை மிதக்க விடுவார். ஆனால் அவற்றுக்கெல்லாம் வழிகாட்டி உதவும் கலங்கரை விளக்கமாக, இலக்கண விளக்கமாக நமது ஜைன ஆச்சாரியர்களின் நூல்களே விளங்கப் போகிறது. பரதகண்டத்தில் வழங்கும் ஒவ்வொரு மொழியிலும் ஜைன ஆச்சாரியர்கள் பயிற்சி பெற்று இந்த அரும் பணியை செய்வார்கள் என்று உணர்ச்சி வசப்பட்டு பேசிய கௌதம சுவாமிகள் கண்களை மெல்ல மூடிக்கொண்டார். அவரது மனத்திரையில் எதிர்காலத்தில் தோன்ற இருக்கின்ற ஆச்சாரியர்களும் ஜைன முனிவர்களும் வந்து போயினர். அந்த அதிசயமான கனவுலகத்தில் இருந்து தன்னை விடுவித்து கொண்ட கௌதம சுவாமிகள், ஸ்ரேணிகமன்னா, நீ 4 வகை அனுயோகங்களை பற்றி கேட்டாய் அல்லவா? ஆமாம் சுவாமி, அனுயோகங்கள் 4. அவை பிரதமானி யோகம், கரணானி யோகம், சரணானி யோகம், திரவியானி யோகம் என்பன. இவற்றுள் பிரதமானி யோகம் என்பது 63 புண்ணிய புருஷர்களின் வரலாற்றை தெரிவிப்பது என்று முன்பே கூறினேன். சுவாமி, கரணானி யோகம் பற்றியும் அருளுதல் வேண்டும். ஸ்ரேணிகவர்தனா, கரணானி யோகம் மூவுலக அமைப்பையும் அவற்றில் இடம்பெற்றுள்ள போகபூமி, கர்மபூமி, குபோகபூமி, ரிஷபகிரி, விஜயார்த்த பர்வதம் போன்ற மலைகளையும் கடல்களையும் தேவர் உலகின் தன்மைகளையும் நரக உலகின் இயல்புகளையும்
வகுத்தும் தொகுத்தும் கூறுகிறது. சரணான யோகத்தில் பஞ்சலப்தி, திரிகரணம், சம்யுக்துவம், சமயத்துவம், அஷ்டகுணம், பஞ்ச அதிகாரம் போன்றவை விரிவாக விளக்கப்படுகின்றன. திரவியானு யோகத்தில் பஞ்ச அஸ்திகாயம், ஷட்திரவியம், சப்த தத்துவம், நவபதார்த்தம் போன்ற தத்துவங்கள் நுட்பமாக விளக்கப்பெறுகின்றன. சுருங்க கூறின் ஜைன தர்மத்தை ஓர் அழகிய மண்டகமாக கொண்டால் அவற்றை தாங்கி நிற்கும் 4 பெரும் தூண்களாக இந்த அனுயோகங்களை கூறலாம். சுருங்க கூறினால் ஜைன தர்மத்தை ஒரு அழகிய மண்டபமாக கொண்டால் அவற்றை தாங்கி நிற்கும் 4 பெரும் தூண்களாக இந்த அனுயோகங்களை கூறலாம். இவற்றுள் முதலில் உனக்கு பிரதமானுயோகத்தை மட்டும் கூறுகிறேன் கேள் என்று தொண்டையை கனைத்து கொண்டார் சுவாமிகள். அவரையே வைத்த கண் வாங்காமல் பார்த்து கொண்டிருந்தான் சிரேனிகன். சிரேனிகவர்தனா, ஒரு காலத்தில் நாம் வாழும் இந்த பரதகண்டம் போகபூமியாய் இருந்து அது போகபூமியாய் இருந்து கர்மபூமியாக மாறத் தொடங்கிய போது ஒருவர் பின் ஒருவராக 14 மனுக்கள் ஆட்சியில் அமர்ந்து மக்களுக்கு நல்வழி காட்டினர். அப்போது நடந்த அதிசயங்களை பற்றி கூறுகிறேன் கேள் என்று கௌதம சுவாமிகள் கூறத் தொடங்கினார். அவற்றை கேட்டுக்கொண்டிருந்த சிரேனிகன் கண்கள் வியப்பால் விரிந்தன. நாமும் நாளை அந்த பிரதமானுயோகத்தை, மனுக்களுடைய ஆட்சி காலத்தை கௌதம சுவாமிகள் கூற கேட்போம். தொடர்ச்சியை நாளை பார்க்கலாம். சம்யக் தர்ஷனம், ஜெய ஜினேந்திரா. இவற்றில் ஒரு சிறு விளக்கத்தை இதிலேயே தந்து விடுகின்றேன். கௌதம சுவாமிகள் கூறியதைப் போலவே தமிழகத்தில் பவனந்தி முனிவர் தோன்றி நன்னூல் என்ற ஒப்பற்ற இலக்கண நூலை செய்தார். அதன் பாயிரத்தில் நல்ல ஆசிரியன் யார், நல்ல மாணவன் யார் என்பதை விளக்கும்போது ஸ்ரீபுராணத்தில் இடம்பெறும் கருத்துக்களை தழுவி விரிவாக எழுதியுள்ளார். கௌதம சுவாமிகள் 14 மனுவேந்தர்களை பற்றியும் அவர்கள் ஆட்சியில் நிகழ்ந்த அற்புதங்களை பற்றியும் சிரேனிக மன்னன் வியக்கும் வண்ணம் கூறத் தொடங்கினார். அதை கேட்க ஆவலாயிருக்கும் நாமும் விமலமலை சாரலுக்கு செல்வோம் வாருங்கள். சிரேனிகவர்தனா, போக பூமியில் வாழ்வது சுலபம். காரணம், அங்கே துன்பத்திற்கு இடம் இல்லை. கர்ம பூமியில் வாழ்வதும் சுலபம். அங்கே துன்பம் இருக்கும். ஆனால் அவற்றை எதிர்கொண்டு வெற்றி பெறுவதற்கான வழிமுறைகளும் இருக்கும். ஆனால் போகபூமியே திடீரென்று கர்மபூமியாக மாறுகின்ற காலத்தில் வாழ்வதுதான் சிக்கலானது. 14 மனுக்கள் ஆட்சி செய்தபோது போகபூமி கர்மபூமியாக மாறத் தொடங்கியது. ஒவ்வொரு நாளும் புது புது சிக்கல்கள் முளைத்த வண்ணம் இருந்தன. அவற்றையெல்லாம் மனுக்கள் மிக திறமையாக எதிர்கொண்டு வெற்றி பெற்றனர். இதற்கு அவர்கள் தத்தம் முற்பிறவியில் சான்றோர்களுக்கு செய்த தானத்தின் பயன் பெரிதும் உதவியது. அன்றைய போகபூமியில் 10 வகையான கற்பக மரங்கள் இருந்தன. அவை மக்களின் அன்றாட தேவைகளை நிறைவேற்றி வைத்தன. சுவாமி, கற்பக மரம் பற்றி கேள்விப்பட்டிருக்கின்றேன். ஆனால் அவற்றுள் 10 வகைகள் இருப்பதை தாங்கள் திருவாக்கால் மட்டுமே கேள்விப்படுகின்றேன். சிரேனிக மன்னா, மத்தியாங்கம் என்பது ஒரு வகை கற்பக மரம். இது தேவலோகத்தில் உள்ள சுவையான பானங்களை தரும் ஆற்றல் உடையது. துர்யாங்கம் என்ற மற்றொரு கற்பக மரம் பல வகையான இசைக்கருவிகளை இசைக்கின்ற ஆற்றல் மிக்கது. பூஷணாங்கம் என்ற 3வது வகை கற்பக மரம் மக்களுக்கு தேவையான ஆடை அணிகலன்களை கொடுக்கும். மால்யாங்கம் என்ற இன்னொரு வகை கற்பக மரம் பலவிதமான பூமாலைகளை தரும் இயல்புகளை உடையது. தீபாங்கம் என்ற 5வது கற்பக மரம் பல வகையான தீபங்களை தரும் இயல்புடையது. கிருகாங்கம் என்ற 6வது கற்பக மரம் மக்களுக்கு தேவையான மாட மாளிகைகளை வழங்கும் இயல்புடையது. ஜோதிராங்கம் என்ற 7வது கற்பக மரம் சந்திர சூரியனையொத்த ஒளி வெள்ளத்தை வழங்குவது. இதனால் இரவு பகல் என்ற வேறுபாடு இன்றி எப்போதும் மக்கள் மகிழ்ச்சியில் திளைத்தனர். போஜனாங்கம் என்ற 8வது கற்பக மரம் மக்களுக்கு தேவையான உண்பன, தின்பன, பருகுவன ஆகிய உணவு பண்டங்களை அவர்கள் நினைத்த போதெல்லாம் கொடுத்து கொண்டே இருந்தது. பாஜனாங்கம் என்ற 9வது கற்பக மரம் பல வகைப்பட்ட பாத்திரங்களை வழங்கியது. வஸ்திராங்கம் என்ற 10வது கற்பக மரம் உடுத்தி மகிழ்வதற்கான ஆடைகளை வழங்கியது. ஆகா, அக்காலத்தில் வாழ்ந்த எல்லோரும் புண்ணியசாலிகள். ஆட்சி செய்த மனுக்களும் கொடுத்து வைத்தவர்கள்.
அவர்கள் செய்ய வேண்டிய பணியை கற்பக மரங்களே கவனித்து கொண்டன அல்லவா? அதுதான் இல்லை சிரேணிகவர்தனா. கால தோஷத்தால் மேற்கூறிய கற்பக மரங்கள் ஒவ்வொன்றாக பலன் கொடுப்பதை நிறுத்தி கொண்டன. அப்படியானால் மக்களின் கதி என்னவாயிற்று? அந்த இக்கட்டான சூழலில்தான் 14 மனுக்களும் அவர்களுக்கு துணை நின்று வாழ வழிகாட்டினர். பிரகிருதி என்ற முதல் மனுவின் காலத்தில் சூரியனும் சந்திரனும் உதயமாயின. அதை கண்டு பயந்த மக்களுக்கு பிரகிருதி நிலைமையை விளக்கினான். கடந்த காலங்களிலும் சூரியனும் சந்திரனும் தோன்றி ஒளி கொடுத்தன. ஆனால் ஜோதிராங்கம் என்ற கற்பக மரம் கொடுத்த ஒளி வெள்ளத்தில் இவை தோன்றியது தெரியவில்லை. இப்போது கற்பக மரத்தின் ஒளி குன்றிவிட்டதால் இவை உதயமாவதும் அஸ்தமனமாவதும் தெரிகின்றன என்று எடுத்து கூறினான். இதனால் மக்கள் அச்சத்திலிருந்து மீண்டனர். ஆனால் அடுத்து ஒரு சிக்கல் உருவாயிற்று. அது என்ன சுவாமி? இரவு பகல் என்ற பேதம் உண்டாயிற்று. அப்போது சன்மதி என்ற 2வது மனு தோன்றி பகல், இரவு, நாள், மாதம், வருடம் என்ற காலப்பகுப்புகளை வகுத்து மக்களை நெறிப்படுத்தினான். இவ்வாறே 3ஆம் மனுவாகிய சேமங்கரனும் 4ஆம் மனுவாகிய சேமங்கரனும் தோன்றி கொடிய விலங்குகளிடமிருந்து மக்கள் தங்களை தற்காத்து கொள்ளும் வழிமுறைகளை கண்டறிந்து கூறினார். சுவாமி, மனுக்கள் இல்லை என்றால் மக்கள் பெரும் துன்பத்திற்கு ஆளாகி இருப்பார்கள். சரியாக சொன்னாய். விலங்குகளால் வந்த பகையை முறியடித்த மக்கள் தேவை கருதி தங்களுக்குள் சண்டையிட்டு கொண்டனர். ஒருவர் தலைமுடியை மற்றவர் பற்றி சண்டையிடும் அளவிற்கு அவர்கள் பகை முற்றியது. இது என்ன கொடுமை? இதுதான் குடுமிப்பிடி சண்டை போலும். இதற்கு எந்த மனுவை எவ்வாறு வழிகாட்டினார்? இந்த சண்டைக்கு மந்தரன் என்ற 6வது மனு தோன்றி தீர்வு கண்டான். தோப்புகள், துறவுகள் ஆகியவற்றுக்கு முதலில் எல்லை வகுத்தவன் இவனே. இந்த எல்லைக்கு உட்பட்ட நிலம் இன்னாருக்கு சொந்தமானது என்று கூறி குடுமிப்பிடி சண்டைக்கு முற்றுப்புள்ளி வைத்தான். இவன் காலத்தில் நில உடைமை சமுதாயம் அரும்பத் தொடங்கியது. 7ஆம் மனுவாகிய விமலவாகனன் காலத்தில் மக்கள் ஓரிடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு செல்லும் சூழ்நிலை தோன்றியது. அப்போது அவன் யானை, குதிரைகளை பழக்கி அவற்றின் மூலம் பயணம் செய்யும் வழிமுறைகளை கண்டு காட்டினான். சுவாமி, தொடக்க கால மக்களையும் மனுக்களையும் நினைக்க வியப்பு மேலிடுகிறது. அவர்கள் வாழ்வதற்காக எவ்வளவு போராடியுள்ளனர் என்பதை அறியும்போது மனம் நெகிழ்ந்து போகிறது. சிரேணிகவர்தனா, இந்த செய்திகளை கேட்டே உனக்கு வியப்பும் அதிர்ச்சியும் தோன்றுகிறது என்றால் நான் அடுத்து கூறப்போவதை கேட்டால் என்ன செய்வாய் என்று கூறிய கௌதம சுவாமிகள் சற்று சாய்ந்து அமர்ந்து கொண்டு கண்களை மூடிக்கொண்டார். அடுத்து என்ன கூறப்போகிறீர்கள் சுவாமி என்ற சிரேணிகனின் குரலில் கலவரம் மண்டி கிடந்தது. மன்னிக்கவும், 3வது மனுவின் பெயர் சேமங்கர், 4வது மனுவின் பெயர் சேமந்தர். இந்த வித்தியாசம் முதல் சொல்லும்போது வரவில்லை, அதனால் மீண்டும் ஒரு முறை ஒலிக்கின்றேன். 3வது மனுவின் பெயர் சேமங்கர், 4வது மனுவின் பெயர் சேமந்தர்.